இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன நீ இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? நான் வரதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இந்த நேரத்துல கார்டன்ல என்ன வேலை? அதுவும் அந்த வினோத் கூட என்ன பேச்சு? அண்ணி அது வந்து பூஜா, இதுக்கு மேல நீ என்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. வினோத் கூட அங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். இத பாரு, இதுக்கு மேல எதையுமே மறைக்காம என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லு. வினோத் கூட அங்க என்ன பேசிட்டு இருந்த? இல்ல அண்ணி, அது சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். பொய் சொல்லாத பூஜா. உன் கழுத்துல இருந்த மணி அருந்து கீழே விழுந்தத உங்க அண்ணன் பார்த்து வினோத் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு நினைச்சு அவனை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. அது தெரியுமா உனக்கு? என்ன நீ சொல்றீங்க? அவன் எப்ப என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்? அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே. அண்ணி, இப்ப அவன் எங்க இருக்கான்? அண்ணன் ஏன் அவனை அடிச்சாரு? அவனுக்கு எதுவும் ஆகலல்ல? நான் மட்டும் இல்லனா இந்நேரம் உங்க அண்ணன் அவனை உயிரோடவே விட்டுருக்க மாட்டாரு. வினோத் கூட சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ற. உங்க அண்ணா அடிச்சிட்டாருன்னு சொன்னதும் இவ்ளோ பதற? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, வினோத் கொண்டு ஆகலல்ல? சொல்லுங்க அண்ணி, தயவு செஞ்சு சொல்லுங்க. அது ஏன் என்கிட்ட கேக்குற? உங்க அண்ணன் தானே அடிச்சாரு, வா அவர்கிட்ட போய் கேட்கலாம். பூஜா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. அண்ணி, என்னால இப்போ உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. விட்டுருங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு பூஜா, நீ இன்னொரு பையனுக்கு நிச்சயம் ஆன பொண்ணு. அதெல்லாம் துளி கூட ஞாபகம் இல்லாம வினோத் கூட நீ... இத பாரு, நான் கடைசியா கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லு. நீயும் வினோத்தும் பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் கேட்டதெல்லாம் உண்மையா? நீயும் வினோத்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றீங்களா? நான் கேக்குறது உன் காதுல விழுகுதா விழலையா? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க சொல்றது உண்மைதான். நானும் வினோத்தும் லவ் பண்றோம். சத்தியமா சொல்றேன் அண்ணி. வினோத் உங்க தம்பின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிரம்மா குடும்பத்துல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன். வினோத் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணான். அதுல இருந்து என்ன மீட் எடுத்தான். எங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் அண்ணி சேர்த்து வைக்கணும். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் எப்படியாவது சேர்த்து வைங்க அண்ணி. முதல்ல ஃப்ரெண்டா தான் பழகணும். அப்புறம் தான் வினோத் என்ன காதலிக்கிறதா சொன்னான். ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இன்னொருத்தருக்கு மனைவியாக போறவ. நீ இப்ப வந்து இவ்வளவு பெரிய இடிய தூக்கி தலையில போடுற. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு எத்தனையோ வாட்டி நான் ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல அண்ணி. இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறது நீ மட்டும் இல்ல, உன்னால இந்த குடும்பமே தலை குனிஞ்சு நிக்க போகுது. அண்ணி, உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு தான் நினைப்பேன். ஆனா அப்ப எனக்கு தைரியம் வரல அண்ணி. எப்படியோ இப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எப்படியாவது எங்களை சேர்த்து வச்சிருங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, உங்களால மட்டும் தான் முடியும் அண்ணி. பூஜா, நிறுத்து. நீ நினைக்கிறது எந்த காலத்திலுமே நடக்காது. ஊர் அறிய உனக்கும் கௌதமுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கௌதமோட அப்பா ஸ்டேட்டஸ்னு கூட பார்க்காம நம்ம கூட சம்பந்தம் வச்சிருக்காரு. உன்னை நம்பி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட மானம் மரியாதைன்னு எல்லாமே இருக்கு. சொந்த பந்தம் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னா அது நடந்துருமா? இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா இந்த வீட்டுல யாருமே தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. பூஜா, இங்க பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த காதல்ல நமக்கு வேண்டாம். நீ வினோத்தை மறந்துரு. கௌதம் கூட உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு ஏத்த பையன் அவன். இது மட்டும் நடந்தா நம்ம குடும்பமே சந்தோஷப்படும். இங்க பாரு பூஜா, இந்த கல்யாணத்துலதான் நம்ம குடும்பத்துடைய மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்கு. உன்னுடைய காதலுக்காக அதை நீ குழி தோண்டி புதைச்சிடாத. அப்புறம் இந்த விஷயத்துல உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா நிப்பேன்னு தப்பு கணக்குல நீ போட்டுறாத.
உன் காதலை விட எனக்கு இந்த குடும்பமா அவங்களோட மரியாதை மட்டும் தான் முக்கியம்.